போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: ஆண்டனி சாமி இருதயமேரி குடும்பத்தினர். இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. துன்பம் நம் வாழ்க்கையில் ஒரு தொடர்கதை. நாம் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு வடிவத்திலே துன்பம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் வருகிற துன்பம் மறைந்து போகும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. புனித பவுல் மறைபரப்பு பணியிலே பல துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள். சிறையில் அடைக்கப்படுகிறார், சாட்டையால் அடிக்கப்படுகிறார், கல்லெறியப்படுகின்றார். மற்றும் அதோடு சேர்ந்து அவருடைய உடல் நோயும் அவருக்கு இருக்கிறது. இருந்தாலும் இந்த துன்பங்களுக்கு மத்தியிலே துவண்டு விடாமல் தொடர்ந்து அவர் எதிர்நீச்சல் போடுகிறார். சோர்வடையாமல் தம்முடைய திருப்பணியை தொடர்ந்து ஆற்றுகிறார். நம் வாழ்க்கையிலும் நாம் யாராக இருந்தாலும் நமக்கென்று சில பொறுப்புகள், கடமைகள் உண்டு. துன்பங்களால் துவண்டு போகாமல், சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அந்த பணிகளை செய்ய நாம் முன்வர வேண்டும். அதற்கான அருளை நாம் இந்த திருப்பலியிலே கேட்பதோடு, துன்பங்களால் நாம் துவண்டு போய் நம் பணிகளை செய்ய தவறி இருக்கிறோம். அதற்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாக எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. மாறாக அனைத்து சூழ்நிலையிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் கொடைகள், வெளிவேடமற்ற
அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம். உண்மையே பேசி வருகிறோம். கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம். நேர்மையே எங்கள் படைகளும் அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கி உள்ளோம். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல. புகழ்வார் புகழலும் இகழ்வார் இகழ்தலும் எங்களை பாதித்ததில்லை. ஏமாற்றுவோர் என எங்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகமில்லாதோர் என தோன்றினாலும் எல்லாருக்கும் எங்களை அறிவர். செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயர்வுற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பையே அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வல்லக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பையே அறிவித்தார். ஆண்டவர் தன் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பையே அறிவித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் காலடிக்கு வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் மதுவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 5 வசனங்கள் 38 முதல் 42 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கி எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள். கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒடிசா மாநிலத்திலே பழங்குடியினரிடையே, குறிப்பாக தொடுநோயாளர்கள் மத்தியில் உழைத்து வந்த கிரஹம் ஸ்டெயின்ஸ் என்கிற கிறிஸ்தவ போதகரையும் பிலிப் திமத்தி என்கின்ற அவரது 2 மகன்களையும் உயிரோடு எரித்து கொன்ற நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அந்த தீர்ப்பை ரத்து செய்யுமாறு கொல்லப்பட்ட மத போதகராகிய ஸ்டெயின்ஸ் அவருடைய மனைவி கிளாடிஸ் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். அவர் சொன்னார், மன்னிப்பில் மட்டுமே நம்பிக்கை வளரும். பழிக்கு பழி என்பது இஸ்ரேல் மக்களிடமும் அவர்களை சுற்றி வாழ்ந்த பல இனத்தவரிடமும் பழக்கத்தில் இருந்த ஒரு வழிமுறை. தனக்கு ஒருவர் தீங்கிழைக்கும் போது
அதற்கு பதிலாக தவறு செய்தவரின் குடும்பத்தையே அழிப்பது சரிதான் என்கின்ற அளவிலே பழிக்கு பழி என்கின்ற ஒரு வெறி கட்டுக்கடங்காமல் வளர்ந்திருந்த அன்றைய காலகட்டத்திலே ஒருவர் மற்றொருவர் இழைத்த தீங்கிற்கு ஈடாக தவறிழைத்தவருக்கு மட்டுமே தண்டனைகளை வழங்கலாம் என்று மோசேயின் சட்டம் சொல்லியது. அதுவே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கின்ற மந்திரமாக இஸ்ரேல் மக்களிடையே நிலவி வந்தது. இந்த மந்திரத்தை மாற்றி எழுத முன் வந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு. இன்று நாம் கேட்ட நற்செய்தி பகுதி மலைப்பொழிவின் உயிர் நாடியான பகுதி என்று விவிலிய விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள். உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்கிறார். மறு கன்னத்தையும் காட்டுங்கள் என்று சொல்லவில்லை, மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். பால் பென்லி என்கிற ஒரு விவிலிய ஆய்வாளர் இந்த மறு கன்னத்தை திருப்பி காட்டுதலை பற்றி ஒரு ஆழமாக ஆய்வு செய்து கட்டுரை எழுதியிருக்கிறார். யூதேயாவை ஆக்கிரமித்த ரோமை அரசின் படை வீரர்கள் இஸ்ரேல் மக்களை ஒவ்வொரு நாளும் அவர்களை சீண்டி பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைவார்கள். யூதர்கள் உடுத்தியிருந்த உடைகளையும் உடைமைகளையும் பறித்து செல்வது, ஏதாவது ஒரு பொருளை வீரர்கள் சுமக்க வேண்டிய சூழ்நிலையிலே எதிரே ஒரு யூதர் வந்துவிட்டால் அவர் அந்த சுமையை சுமந்து தன்னுடன் வர கட்டாயப்படுத்துவது என்று பல அநீதிகள் அன்றைக்கு அரங்கேறின. அந்நேரங்களிலே யூதர்கள் ரோமைய வீரர்களை எதிர்த்தால் அவர்களுடைய கை கலப்பு ஏற்பட்டது. பொதுவாக ஒரு கை கலப்பு ஏற்படுகிற போது ரோமை வீரர்கள் தங்களுக்கு சமமான மற்ற ரோமையரை அறைய வேண்டியிருந்தால் வலது கரத்தின் உள்ளங்கையால் அறைவர். அப்பொழுது தாக்கப்பட்ட ரோமையரின் இடது கன்னத்தில் அறை விழும். ஆனால் ஒரு யூதருடன் கைகலப்பு நிகழ்கிற போது அந்த யூதர் தனக்கு சமமானவர் அல்ல என்பதை நிலைநாட்டும் வண்ணம் ரோமை வீரர் தனது வலது கரத்தின் புறங்கையால் அவரை தாக்குவார். அப்பொழுது வலது கன்னத்தில் அறைவிடும். புறங்கையால் அறைவது என்பது வெறும் உடல் வேதனையை தருவது மட்டுமல்ல, அத்தோடு அவமானத்தையும் அளிக்கின்ற ஒரு செயலாக அது பார்க்கப்பட்டது. ரோமியர்களுக்கு மட்டுமல்ல, தங்களை தாழ்ந்தவர்கள் என்று கருதி புறங்கையால் அறைபவர்கள் அனைவருக்கும் யூதர்கள் தங்கள் மறுகண்டத்தை காட்டுவதால் இயேசு அவர்களுக்கு ஒரு சவாலை தருகிறார். என்னை இரண்டாம் தர மனிதராக எண்ணி புறங்கையால் அறைந்து விட்டீர், இதோ என் மறுகண்ணம், முடிந்தால் இங்கு அறையும், அப்படி அறைந்தால் என்னை உமக்கு சமம் என்று நீர் ஏற்க வேண்டியிருக்கும், இது உம்மால் முடியுமா என்கின்ற அளவுக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி காட்ட இயேசு ஒரு சவாலை முன்வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு தருகிற இந்த சவாலை நாம் ஏற்றுக்கொண்டு மறுகண்ணத்தை காட்டுகிற போது நமக்குள்ளே பல மாற்றங்கள் நிகழ்வதோடு மட்டுமல்லாமல் நம்மை தாக்குகின்ற பகைவரிடமும் மாற்றங்கள் உருவாகும். கன்னத்தில் அறைவது ஒரு அவமான செயலாக இருந்தாலும் பழிவாங்கும் பகைமை உணர்ச்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். நமக்கு நல்லது செய்வதில் இறைவன் கணக்கு பார்ப்பதில்லை, பேரம் பேசுவதில்லை, அளந்து கொடுப்பதில்லை. நாம் தாராளமாக மன்னிப்பதால், மறுகண்டத்தை காட்டுவதால் இவ்வுலகம் நம்பிக்கையில் வளரும் என்பதை அனைவரும் உணர வேண்டும். மறுகண்டத்தை நாம் காட்டும்போது அக்கண்ணத்தில் அறையும் நம் பகைவர்களின் மனங்களை மாற்றக்கூடிய அளவு நமக்கு கனிவையும் துணிவையும் ஆண்டவர் வழங்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். சுமையான என் வாழ்வை சுமை தாங்கி உன்மேல் வைத்தேன், சுமையாற்றி தந்திடுவார் இறைவா, 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 இறைவா.
சுமையான என் வாழ்வை சுமைதாங்கி உன்மேல் வைத்தே சுமையாற்றி தந்திடுவார் இறைவா 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 இறைவா. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான அந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றே. அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே முது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நமக்கு எதிராக தவறுகள் செய்தோரை மன்னிக்க தேவையான துணிவுக்காக விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் ஆறுதலையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுடைய பகைவர்களுக்காக மன்னிக்க வேண்டும் என்று மன்றாடியவர். இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகிறது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒலிபரப்ப உதவியவர்கள்:
ஆண்டனி சாமி இருதயமேரி குடும்பத்தினர் இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி